தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சீமானை ஆதரிக்கும் அதிமுக தொண்டர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சீமானை ஆதரிக்கும் அதிமுக தொண்டர்கள். அதிமுக அது கவர்ச்சி தலைவர்களை நம்பி அந்த தொண்டர்கள் இருந்தனர். எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா இருவரும் திரைப்பட நட்சத்திரங்கள். அதே நேரத்தில் அரசியல் தலைவர்கள், அரசியல் ஆளுமை மிக்க தலைவர்கள். அதனால் அதிமுக பலமாக இருந்தது. ஆனால் தற்பொழுது அந்த அதிமுகவின் பொதுச் செயலாளர் கவர்ச்சிகரமான தலைவர் அல்ல. அவர் நடிகரோ நாடக நடிகரோ கிடையாது. மேலும் எம்ஜிஆரை போன்று, செல்வி ஜெயலலிதாவை போன்று ஆளுமை மிக்க தலைவரோ கிடையாது. கவர்ந்து இழுக்கக்கூடிய பேச்சு திறமையோ அவருக்கு கிடையாது. அதே நேரத்தில் திமுக பக்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் திமுகவில் மு.க. ஸ்டாலின் நடிகரோ அல்லது கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமோ கிடையாது, பேச்சு திறமையோ கிடையாது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மட்டும் அரசியலுக்கு வந்தார். அவர் நடிகர். ஆனால் அவருடைய பேச்சு மக்கள் மத்தியில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. அதிமுக இப்பொழுது தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அதிமுக தொண்டர்கள் மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்க முடியுமா என்று எடப்பாடியை குறித்து பேசுகிறார்கள். அதிமுக தொண்டர்கள் கவர்ச்சி அரசியலில் இருந்து விலக ஆரம்பித்துள்ளார்கள். கவர்ச்சி அந்த மாயையிலிருந்து விடுபட ஆரம்பித்துள்ளார்கள். நாட்டிற்கு நல்ல ஒரு தலைவர் யார் என்று யோசிக்க ஆரம்பித்துள்ளார்கள். இப்போதுள்ள சூழ்நிலையில் எந்த ஒரு திரைப்பட நட்சத்திரமும் அரசியல் வானில் ஜொலிக்கவில்லை. அதே நேரத்தில் பேச்சு திறமை உள்ள சீமான் தமிழக மக்கள் மனதை ஆட்கொள்ள ஆரம்பித்துள்ளார். சீமான் அவர்களுடைய பேச்சு தமிழக மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக தொண்டர்கள் மாற்றி யோசிக்க ஆரம்பித்துள்ளார்கள். அதிமுக பாஜக கூட்டணி மலரும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் பாஜகவோ தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் வைத்துக் கொண்டு கூட்டணியை சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுக நடுத்தருவில் விடப்பட உள்ளது. ஆக தொடர்ந்து தோல்வியை தழுவும் ஒரு கூட்டணியில் ஏன் இருக்க வேண்டும் என்று அதிமுக தொண்டர்கள் யோசிக்கிறார்கள். செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு வாக்களிக்க உள்ளார்கள். செந்தமிழன் சீமான் அவர்களை அதிமுக தொண்டர்கள் ஆதரிக்க ஆரம்பித்துள்ளார்கள். இது ஒரு நல்ல அறிகுறி. கவர்ச்சி அரசியலிலிருந்து விடுபட ஆரம்பித்துள்ளார்கள். கவர்ச்சி மாயையிலிருந்து விடுபட ஆரம்பித்துள்ளார்கள். நாட்டை பற்றி, மக்களை பற்றி யோசிக்கிற சீமானை ஆதரிக்க ஆரம்பித்துள்ளார்கள்.